ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோளக்கொலை பொம்மை அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக்கிங் போட்டுங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவே ஒரு சின்ன பையன் தான். ஸோ அந்த சின்ன பையனுக்கு ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. பட் அதுக்கு ப்ராக்டிஸ்லாம் போகிறதுக்கு காசு இல்லை. ஸோ ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற பையன். ஸோ ஏன்னா சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கே அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ரொம்ப கவலையாக இருக்கான். ஸோ இப்படி இந்த ஏழ்மையில் இந்த பையன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சோளக்காட்டு பொம்மை இவனை துரத்துது. ஸோ அந்த பொம்மை யார், அந்த பொம்மை ஏன் துரத்துது, அதுக்கு பின்னாடி இருக்க அமானுஷ்யம் என்ன, அதுக்குள்ளே இருந்த ஆன்மா என்ன, ஸோ அதுக்கு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி பயணிக்க கூட கிடையாது. ஸோ இந்த கதை முழுக்க ஒரு குழந்தைகளுக்கான ஒரு ஃபேண்டசி கதையை கொடுக்க தான் முயற்சி செஞ்சுருக்காங்க. நான் குழந்தையா இருந்திருந்தால் பார்த்தா கண்டிப்பாக மேபி இந்த படத்தை ரசிச்சிருக்கலாம். பட்டு கொஞ்சம் நம்ம வளர்ந்துடுவோமா, அதனால் நமக்கு இப்போலாம் அந்த மாதிரி கதைகள் பெருசாக ஒர்க் ஆகிறதில்ல. போது தான் அடிச்சிச்சு. பட் குழந்தைகளுக்கான ஒரு கதையை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் லோ பட்ஜெட்டில் தாங்க இருக்குது படம். இன்னும் கொஞ்சம் காசு போட்டு எடுத்திருந்தா கூட, கதையை கொஞ்சம் லைட்டாக மாற்றி எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் லோ பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க, அது அப்பட்டமாக தெரியுது. ஓகே, குழந்தைகளுக்கான ஒரு சின்ன படம். அவங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எவ்வளோ 5க்கு ஒரு 2.6 கொடுக்கலாம்.